there is a story and there is a story about the story. And the story behind the story சொல்லலாம், the story about the story. அதை சொல்லப்படுறது மூணாவது ஸ்டோரியாக இருக்குது. ஸோ அது அந்த கன்செப்ஷன் ஆஃப் த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி ஒரு கதையை இவ்வளோ அழகாக என்ன அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து. ஸோ உங்களுக்கு முதல்ல ஒரு படத்தை பார்த்தோன்னே எது ஞாபகம் வருதுன்னா, ஷார்ட்ஸோ ஆக்டிங்கோ மியூசிக்கோ எதுவுமே வராது. என்ன படையா அப்படிங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அதில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன படையா சே அப்படிங்கும்போது கதை தான், என்ன கதை பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறீங்க என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தா அது உங்களை அந்த ஸ்க்ரீன் ப்ளே, தென் த கேஸ்டிங், அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஷார்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வராது. ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சீன், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். நான் இது எனக்கு நான் ஃப்ளைட் நான் பார்த்தேன், சில படங்களை நான் கூட சொல்லியிருக்கேன் நல்லா இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒரு டைமிங்க்கு நீங்கள் ஒரு டைம் பாஸ்க்காக நான் பார்க்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறக்கா சில படங்களை பார்க்க சொல்லுவேன். சிலது ரொம்ப உங்களுக்கு எஜுகேட்டிவாக இருக்குங்கிற மாதிரி, இந்த மாதிரி படங்களாக ரொம்ப எஜுகேட்டிவாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு கதை எடுத்துகிட்டு நீங்கள் டேரக்டராகி ஷூட் பண்ண போகும்போது அந்த சீனை எப்படி, என்ன மாதிரி ஷார்ட்ஸ், அந்த சீனுக்காக என்ன மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஷார்ட்டுக்காக சீன் வைக்கக்கூடாது, சீனுக்காக தான் ஷார்ட்ஸு. ஸோ ஒரு டேரக்டருடைய படங்களை பார்க்கும்போது தான் அவங்க வந்து ஷார்ட்ஸ் எப்படி, ஷார்ட் பியூட்டிக்காக மட்டும் வைக்கிறது கிடையாது, அது ஒரு இண்டிவிஜுவல் டெசிஷன், ஒரு டேரக்டருடைய டெசிஷன். இதுக்கூட ஷார்ட் இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். சும்மா ஷார்ட் பியூட்டிக்காக வைக்கிறங்கிறது ரொம்ப தப்பான காரியம். அது சமயம் மெக்கானிக்கலாக ரொம்ப பெரிய டேரக்டர்ஸ் ஷார்ட்ஸ் வைப்பாங்க. இப்போ நான் வந்து ரைட்டராக ஸ்கிரிப்ட் ரைட்டராக மட்டும் இருந்தப்போ சில டேரக்டர்ஸோடு எனக்கு நெருக்கமான தொடர்பு இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு நான் கதைகள் எழுதிட்டு இருந்தேன், ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன், அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவார், அவர் நிறைய படங்கள் எல்லா ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுத்தவர் தான். எனக்கு நானே அவர்கிட்ட ஒரு 4-5 படங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அவர் மாதிரி பல பேர் இருக்காங்க. எல்லாம் டைலாக் பேப்பரில் ஷார்ட்ஸ்லாம் டிவைட் பண்ணிட்டு வந்துடுவார், எல்லாம் டீட்டெயிலாக. இன்றைக்கும் லீடிங் டேரக்டர்ஸ் நிறைய பேர் ஷார்ட்ஸை வந்து டிசைட் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு வந்துடுவாங்க, மார்க் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இங்கே ஒரு லாங் ஷார்ட், இங்கே மீடியம், இங்கே ஒரு க்ளோஸ்அப், இங்கே ஒரு இன்செர்ட், இது அதை மீறி தவிர்த்துட்டு அவங்க வேறு ஷார்ட் வைக்க மாட்டாங்க. எல்லாமே ஸ்டோரி வந்து பவர்ஃபுல்லாக சொல்கிறதுக்கான ஷார்ட்ஸாக இருக்கும். ஷார்ட் பியூட்டி அதுக்கெலாம் போகிறத விட அந்த ஷார்ட்டில் எப்படி அந்த க்ளோஸ்அப்பில் அந்த 2 பேர் கம்பைன் ஷார்ட்டாக வந்தாலும் அதில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தெரியாது. அதுதான் கதைக்கு உதவக்கூடிய ஷார்ட்ஸாக தான் வச்சுட்டே இருப்பார். அந்த நம்பர்ஸை சொல்கிற வேகத்தை, முன்னையும் பின்னையும் பீயிங் எடிட்டர் அவர் தெரியும் எங்கே வருது போகுது வருதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸு. அசிஸ்டன்ஸ் தெரியாது, அடுத்த ஷார்ட் எதுக்கு, இப்படி இது எப்படியே எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ சில டைரக்டர்ஸ்ட்டு இந்த 2 விதமான டைரக்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக அவர் பிரியதர்ஷன் அப்படி தான், அவருக்கு வந்து ஸ்கிரிப்டே கையில் வச்சுக்க மாட்டார், பீயிங் ஏ மலையாளி. ஷார்ட்ஸாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அசிஸ்டன்ஸுக்கே தெரியாது நெக்ஸ்ட் ஷார்ட் என்ன வைக்க போகிறாரு தெரியாது. நான் கேட்பேன் அவன்கிட்ட, நெக்ஸ்ட் ஷார்ட் என்ன, எனக்கு தெரியாது சார். அது சொல்லி முடிச்சா நோட் பண்ணிக்குவாங்க, 18 நோட்ஸ் எழுதணும் இல்லையா, அது மட்டும் எழுதுவாங்க. அவர் எப்படித்தான் அவர் முதல்ல படிக்கும்போதே எல்லாமே இங்கே அந்த இன்செட்டில் அங்கே ஃப்ளாஷ்பேக் ஒன்று அந்த இடத்துல வரும், இந்த இடத்துல ஒரு டைலாக் ஓவர்லேப் பண்ண போகிறோம், இந்த ஃபேஸ் இந்த சைலண்ட் க்ளோஸ்அப் மேலே இப்படி எடுத்துகிட்டே இருப்பார். இன்டீரியர் எடுத்துகிட்டு இருப்பார். திடீர்னுட்டு மத்தியானம் ஒரு 11 வரைக்கும் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு சீன் எடுத்துகிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா எக்ஸ்டீரியர் போய் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருப்பார். அது ஏதாச்சும் சாங்குடைய இன்டர்கட்டாக இருக்கும். திருப்பியும் இன்டீரியருக்கு வருவார். ஒரு 4 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிகிட்ருப்பார். ஷார்ட்ஸ்னால் போகிற எப்படித்தான் அவர்
அவரும் ஸ்கிரிப்டை பார்க்கவே மாட்டார். ஷார்ட்டை முன்ன பின்ன இந்த பஞ்சசார் மாதிரி தான் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது நம்பர் டீட்டெயில் டு த கோர். அதனால் ஒவ்வொரு டைரக்டரும் வந்து அவர் லொக்கேஷனே மனப்படமாக இருக்கும். பிரியதர்ஷனுக்கு அங்கே லொக்கேஷன் போயிட்டு எந்த டைமில் அந்த சீன் எடுக்கணும், எந்த ஷார்ட் எடுக்கணும். சொல்லப்போனால் ஹோல் எடிட்டிங்கே அந்த ஷூட்டிங் டைம்லேயே எடிட்டிங்கே முடிகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் கேமராமேன் சொல்லுவார், சார் இங்கே ஷூட்டிங் பண்ணுறேன் சார், எடிட்டிங்கே நடக்குது இங்கே அப்படிம்பார். அவ்வளோ துல்லியமாக அழகாக அளவோடு இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் நாளைக்கு நீங்கள் எடிட்டராக வரும்போது, டைரக்டராக வரும்போது அது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஸ்டைல் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது. நெசசிட்டி அண்டு உங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கோ, டேஸ்ட் எப்படி இருக்கோ, உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கோ ரிகார்டிங் த ஸ்டோரிக்காக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெனக்கிட்டுறீங்களோ, ஸ்டோரியை எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்கிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு அந்த இன்வால்மெண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த இமேஜினேஷன் தான். ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி த ட்ரூ சைன் ஆஃப் நாலேஜ் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ் பட் இமேஜினேஷன் அப்படின்னாரு ஐன்ஸ்டீன். எந்த அளவுக்கு உங்களுக்கு இமேஜினேஷன் உங்களை காப்பாற்றுது, இமேஜினேஷன் மட்டும்தான் உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்துங்க. எதுனாலும் சரி, எவ்வளோ பெரிய லிட்ரேச்சரோ பெயிண்டிங்கோ ஆர்கிடெக்சரோ எதுவாக இருந்தாலும் மனுஷனுடைய இமேஜினேஷன் தான் அதை காட்டுது. கடவுளுடைய கண்ணால் பார்க்காத கடவுளையே நம்முடைய இமேஜினேஷன் தானே எத்தனை விதமாக கடவுளை பார்த்துட்ருக்கணும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும். ஸோ இமேஜினேஷன் தான். சமயத்தில் நான் ஒரு படம் உங்களுக்கு எப்படா கிளாஸுக்கு வருவோம் சொல்லுவோன்னு காத்துட்ருந்தேன். எனக்கே ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு ரிகார்டிங் ஸ்க்ரீன் பிளே அண்ட் எவ்ரி திங். ஒரு டைரக்டர் கதையிலையும் ஸ்க்ரீன் பிளேயும் அதிகமாக ஒரு ஆழமான ஒரு கவனமும் இன்வால்மெண்ட்டும் ஆழ்ந்துருது அதுலேயே சொல்லப்போனால். ஆனால் உலகமே மறந்து போக போட்டிருக்கு. சில டைரக்டர்ஸுடைய படங்கள் பார்க்கும்போது இந்த படம் எடுக்கும்போது இந்த ஆள் உலகத்தையும் மறந்துடுவான் போட்டிருக்கு, இந்த படம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் போட்டிருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ நான் உதாரணம் சொன்ன ஆட்கள் கூட அப்படி தான். அதனால் நான் அடிக்கடி சொல்கிறது, லவ் மட்டும் இருந்தால் போதும் அது சினிமா மேலே. இந்த லவ்வோடு சேர்த்து ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் இருக்கும். நான் லவ் வந்து எப்போவுமே லாங் ஸ்டாண்டிங் கிடையாது. லவ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஜஸ்ட் த எண்ட் ஆஃப் லவ். ஆனால் ரெஸ்பெக்டும் இருந்துச்சுன்னா லவ் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிடைக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நீங்கள் லவ் பண்ணும்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு ஏதாச்சும் சின்ன தவறு பண்ணிட்டு, ஐயோ சாரிப்பா தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னா, அடப்பா இதெல்லாம் பெரிய தப்பா அப்படின்ட்டு தூக்கி போட்டுருவீங்க. அதுவே அந்த காதல் கல்யாணத்தில் முடிஞ்சு அந்த பொண்ணு ஒய்ஃப் ஏதாச்சும் சின்ன தப்புன்ட்டு அறிவு இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கே சார் போச்சு லவ்? ஏன்னா அங்கே ரெஸ்பெக்ட் இல்லை. அந்த ரெஸ்பெக்ட்னு இருந்துச்சுன்னா 80-90 வயசு வரைக்கும் புருஷன் முன்னாடி கிடையில எந்த பிரச்சனை தானே இதெல்லாமே பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு ஒய்ஃப்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் தப்புனா விடுங்க, இது பெரிய தப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஸ்பெக்ட் தான் லவ்வை லாங் ஸ்டாண்டிங்காக வச்சுருக்கிறது. ஸோ லவ் ஃபார் யுவர் சினிமா ஷுட் பி கம்பைன் வித் ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் லவ் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். அண்ட் யூ கேன் டூ மிரக்கிள்ஸ் இன் யுவர் ஃபில்ம்ஸ். சரி, நம்ம பண்ணோம், பாப்டாவில் படித்தோம், படம் டைரக்ஷன் கிடச்சிருச்சு, ஓகே சூப்பர் ஹிட் ஆச்சு படம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லைஃப். நீங்கள் என்ன எதை எடுத்தாலும் படம் தான், நம்ம எடுத்து கொடுக்குறது தான் படம் தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா போச்சு. எல்லாமே லைஃப்பில் பிகினிங் தான், தேர் இஸ் நோ எண்ட். ஸோ கடைசி வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக அந்த படத்து மேலே என்ன பெரிய உங்களுக்கு புகழ் வந்தாலும் வெற்றிகள் வந்தாலும் அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு அதன் மேலே ரெஸ்பெக்ட் இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த லவ் நீடிச்சிட்டே இருக்கும். சரி, டைரக்டர் ஆகிட்டோம், ஒரு படம் ஃபஸ்ட்டு படித்து ரிலீஸ் ஆகிடுச்சு, சக்ஸஸ் அப்படின்னோடனே நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான். ஸோ கதையை மட்டும் எப்போவும் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு
விஷயம் அதை இன்றைக்கும் மறக்காதீங்க. நிறைய படிங்க 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 படிங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பேர்ட்ஸை பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலாக பேர்ட்ஸை பார்த்துட்டு சொல்லுங்கள். வெளியே சொல்கிறீங்க படிக்கிறேன், என்ன ஃபீல் பண்ணீங்க? நானே எனக்கு பெரிய ஆச்சரியம், எந்த அளவுக்கு நம்ம அந்த படத்தை நம்ம பல அளவுக்கு நான் பார்த்துருக்கேன் பேர்ட்ஸ் படத்தை. அதனால தான் நான் கிளாஸில் இங்கே வந்தப்போ பாருங்கள் நான் சொன்னது காரணம். இதோ சில இடங்களில் முதல்ல நான் பார்த்துருந்தப்போ அந்த படத்தில் இதோ சில இடங்களில் ரீரெக்கார்டிங் இல்லை, வாண்டனாக விட்டுருக்காரு போட்டிருக்கு. இந்த பேர்ட்ஸுடைய சத்தம் சரியாக நம்ம கேட்கணும், அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சேர்ந்துட வேண்டாங்கிறதுக்காக அதனுடைய இம்பேக்ட் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருக்காரு போட்டிருக்கு. நான் நினச்சிட்டு பார்த்தேன். அன்னைக்கு பார்த்தா அவுட் அண்ட் அவுட் முதலேருந்து கடைசி வரைக்குமே அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை. ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அன்றைக்கி ஒருத்தர் சொல்லி ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு, அதனால் அந்த ஆம்பியன்ஸ் காரணமாக விட்டுருப்பார் அது அப்படின்னு நினச்சிங்களா? ஆனால் ஒரு குறையாக தெரிஞ்சதா உங்களுக்கு? தெரிஞ்சதா? ஆனால் எனக்கு தெரிஞ்சது குறையா அன்றைக்கி. ஆனால் வீட்டில் போய் அன்றைக்கி யோசிக்க முடியல என்னால். சில சமயம் அவங்க குறைகளே யோசிக்க விட மாட்டாங்க. பெஸ்ட்டு டைரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய குறைகளை அப்போ படமாக யோசிக்க விட மாட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சமயத்தில் ஒரு படம் த கிளாஸ் ஹவுஸ்னு ஒரு படம் பார்த்தேன். இட்ஸ் எ குட் த்ரில்லர் மூவி. அது பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா கொடுத்தாங்க, பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பேர்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் ஏன் இவர் கொடுத்துருக்கலாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்களில். ஏன்னா ஹிச்சாகரன் தப்பே சொல்லக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா அவரே தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கும்போது இல்லை. அதான் அவருடைய புக்கு ஒன்று இருக்குது, ஃப்ராங்க் த்ரூஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு டைரக்டர் இன்டர்வியூ பண்ண ஒரு புக்கு, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வேர்ல்ட்லேயே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு இருக்குன்னு அந்த ஒரு புக் தான். ஏன்னா நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன் வீட்டில். யாரும் நிறைய ஜான் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன் அந்த புக்கு. போடாங்க எதை வேணாலும் எடுத்துக்க, அந்த புக்கை மட்டும் தொடாத எடுக்காது அப்படின்ற அப்படி ஒரு வேதம் போல் வச்சுருக்கேன் அந்த புக்கு. அதில் எஸ் ஒண்டர்ஃபுல் பர்சன் த ஃப்ராங்க் த்ரூஃபோ அப்படியே ஒரு படங்களை கரைச்சி குடிச்சு அமைச்சான். அவனே பெரிய டேரக்டர் ஆகிட்டான் பின்னால். ஆனால் வெரி ஃபியூ அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம்ஸ் கொடுத்துரு, இன்க்ளூடிங் 300 ப்ளோஸ்லாம் அவர் தான் எடுத்தது. 300 ப்ளோஸ். ரொம்ப சின்ன வயசில் இறந்து போயிட்டார். அவர் தான் ரியலாக இந்த ஃப்ரெஞ்சில் நியூ வேவ் சினிமாவை ஆரம்பித்தவரே ஃப்ராங்க் த்ரூஃபோ தான். அவர் ஹிச்சாகுடைய படங்களை அணுவாக ஷார்ட் பை ஷார்ட்டை எல்லாம் டீட்டெயில் டு த கோர் நல்லா வச்சுட்டு. ஏன்னா ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு தகுதி வேணும். எப்போ பிறந்தீங்க, என்ன சாப்பிடுவீங்க, என்ன கலர் ஷர்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதில்ல இன்டர்வியூ. எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் என்னென்ன படம் எடுக்க போகிறீங்க, லட்சியம் என்ன, யார் இன்ஸ்பயர். ஐயோ அதில் தான் கற்றுக்கணும். ஒரு சினிமாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் தெரிஞ்சுக்கிட்டவன் நல்ல சினிமாவை நேசிக்கிற ஒருத்தன், நல்ல சினிமா நோக்கி போகிற ஒருத்தன் உலக சினிமாக்கள் எப்படி பார்க்குறான், ஹிச்சாக் படத்தை எப்படி பார்க்குறான். அப்போது அவர் கேட்குற கேள்விகளுக்கு நியர்லி 20 hours so many days அவர் கொடுத்த லாங்கஸ்ட் இன்டர்வியூ. மொத்தமாக 20 hours வருது அந்த இன்டர்வியூ கொடுத்த டைம் மட்டுமே. அதில் ஒவ்வொரு படத்தை பற்றியும் டீட்டெயிலாக அவர் கேட்பார், இன்க்ளூடிங் பேர்ட்ஸா அதுவா ஒவ்வொரு படமாக பார்க்கும்போது. ஸோ அந்த புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா அதில் பேர்ட்ஸில் ஏன் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் கொடுக்க விரும்பலை, அதை கொடுத்தது தப்பாக, அந்த டெசிஷன் ரைட்டாங்கிறது அதில் அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் சொன்னால் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. ஏன் சார் இது நீங்கள் புக்கிலேயே படிச்சிருப்பீங்கன்னு யாரும் கேட்கல. நீங்கள் நான் புக்கை இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேனே தவிர இன்றைக்கு வரைக்கும் அதை முழுசாக படித்து முடிக்கவே இல்லை. பல நாவல்ஸை வந்து 3rd டைம் நான் படிச்சுட்ருக்கேன், 3rd டைமாக படிக்கிறேன். ஆனால் அவர் புக்கு ஏன்னா சீக்கிரம் முடிஞ்சு போயிடுமா அந்த புக்கு, அது படித்து முடிச்சுட்டா முடிஞ்சு போகும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டவனுக்காக ஒரு நான் 4 பக்கம் படிப்பேன், ஒரு நாளைக்கு 3 பக்கம் படிப்பேன். அது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் சீக்கிரமாக அந்த புக்கை முடிச்சிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த புக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு போகிறேன், அற்புதமான புக். அதில் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அவருடைய நம்ம இப்போ எடுக்கிற சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, அவருடைய ஒவ்வொரு படங்களை பற்றியும் ஹேஸ் கிவன் அ பெஸ்ட் டீட்டெயில்டு இன்டர்வியூ, அவுட்ஸ்டாண்டிங். அண்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். இங்கே ஒரே ஒரு காப்பி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் நம்முடைய லைப்ரரியில். ஸோ அந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய சினிமா பற்றின நிறைய நாலேஜ் அதெல்லாம் சொல்லுவார். டைட்டில் இஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு. ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸை சொன்னேன் ஏற்கனவே, ஒரு பப்ளிசிட்டி டிசைன் எவ்வளோ முக்கியம், டைட்டில் ஆஃப் த ஃபில்ம் எவ்வளோ முக்கியம், இதுக்கே எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற கதைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு நினச்சி பாருங்கள் நீங்கள். ஸ்டோரி
அண்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதில் பாருங்கள், பேர்ட்ஸில் வேறு என்ன நீங்கள் மற்ற படங்களை அவரோட படங்களை பார்க்காது அவரை பார்த்து மற்ற படங்களை பார்க்க முடியாது என்ன பார்த்தீங்க? இந்த அட்டம்ப்டே பெரிய அட்டம்ப்ட் இல்லையா? டாஃபன் டு மாரியருடைய நாவலை பேஸ் பண்ணி இவர் அந்த எடுத்த படம் த பேர்ட்ஸ். அன்றைக்கி யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது இல்லையா அவர் காலகட்டங்களில். பேர்ட்ஸ் அப்படி எடுத்தார். அந்த பேர்ட்ஸ்கில் என்னென்ன பண்ணார் அதை நான் படித்தேன். அது பேர்ட்ஸில் அப்படி இன்டர்வியூ இல்லை. எத்தனை விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதை க்ரியேட் பண்ணார். அது அந்த பேர்ட்ஸ் பறக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப டேக்ன ரிஸ்க் இல்லாமல், ஹார்ட் ஒர்க் பண்ணாமல், விரும்பி பண்ணாமல், அது மதிச்சு பண்ணாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். பேர்ட்ஸுக்கு வந்து மனுஷன் எவ்வளோலாம் இந்த கதையை எடுத்ததுக்கான காரணம் டாஃபன் டு மாரியருடைய இந்த நாவல் ஏன் அவர் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா சொல்லிகிட்டே வருவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா அந்த பாடம் பண்ணப்பட்ட பறவைகள்லாம் அந்த ஹாலில் இருக்கும். அவர் அந்த இன்டர்வியூ பண்ண அவர் கொடுக்குற அவர் பேசுகிற இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோ கொடுமைகள் பண்ணுறோம். அதனால சுதந்திரமாக சந்தோஷமாக வானத்தில் பறந்துட்டு இருந்துச்சு. அதை பிடிச்சி அதை கொண்டு அதை பாடம் பண்ணி வைக்கல. நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு குறையில் இன்டென்ஷன் நமக்கு. அது இவ்வளோ சாடிஸ்டாக நம்ம பிஹேவ் பண்ணுறோம். அதை வறுக்கிறோம், சாப்பிட்றோம், என்னென்னோ பண்ணுறோம் அப்படின்ட்டு பேர்ட்ஸை வச்சே நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம். மனுஷன் அதை கொன்று அதனால் எத்தனை விதமான நன்மைகள் வந்து மனுஷன் ஏதோ ஹேட்டில் சின்ன ஒரு ஃபெதர் சொருகிக்கிற கூட ஒன்று அழகாக தெரியுது அவனுக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிகிட்டே வந்து என்ன பண்ணார். இவ்வளோ கொடுமைகள் பண்ணுறோம். அந்த கொடுமைக்கு பதிலாக மனுஷனுக்கு வந்து பழி வாங்குறான் இல்லையா? தன்னை குடும்பத்தில் மேலே பழி வாங்குறான். அது அதான் பேர்ட்ஸே ஒரு நாளைக்கு கோவப்பட்டு சாதம் மிரண்டாலுங்கிற மாதிரி அது கோவப்பட்டு மனுஷன் மேலே அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மை தாங்குவோமா? இதெல்லாம் எனக்கு மனசு ஒரு கேள்வி வந்துச்சு. அதை நான் கேள்வி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கதை அமைஞ்சதுனால இந்த கதை எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பவுலில் ஒரு கிளாத் ஒயிட் கிளாத் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. இவர் கையில் ஒரு ஃபோர்க் ஒன்று இருக்கும். இப்படி எடுத்துகிட்டு எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். உள்ள நல்ல ஒரு ஃபுல் ஃப்ரைட் சிக்கன் இருக்கும் அப்படிம்பார். ஃபுல் சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த பவுலில் வச்சுருப்பாங்க அந்த பாத்திரத்தில். அது எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ தான் அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள மனுஷன். அது பயங்கர ஹியூமர் உள்ளவர். ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்களே பெரும்பாலும் கொஞ்சம் க்ரியேட்டிவ் பீப்புளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறது. இப்போ கீழ்மட்டத்தில் உள்ளவங்க, சொசைட்டியில் நடுத்தர குடும்பங்களில் உள்ளவங்க, மேல்தட்டில் உள்ளவங்க பிரிக்கிறோம் இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து சொசைட்டியை பார்க்குற பார்வை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழ்த்தட்டு மக்கள் வேறு மாதிரி பார்த்துட்ருப்பான். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இதுக்கு முடிவே இல்லையா அப்படி தான் அவன் போயிட்டுருப்பான். நடுத்தர மக்கள் கீழேயும் வர முடியாது, மேலேயும் வர முடியாது, ஒரு சர்க்கஸில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க நடுத்தர மக்கள். அது ஒரு வினோதமான ஒரு பரிதாபகரமான குரூப் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். இருக்காது, இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். ஸோ அப்படி ஒரு லைஃப் ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் மிடில் கிளாஸ் இருக்குது. அப்பர் கிளாஸ் சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆக்சுவலாக அது மேலே இருந்த வரை ஏதோ தெரியும், சொசைட்டி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் இல்லைன்னு அவங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்துக்குவாங்க. இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் அதிகமாக மக்களோட பேசும்போது படிக்கும்போது தான் தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளில் நீங்கள் பார்க்குற மனிதர்களை வந்து அதிகமாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற டைமை நீங்கள் பயன்படுத்திட்டு அவங்களோட என்ன கிரகிக்க முடியும்னு பாருங்கள். அவங்க லைஃப் எப்படி போகும்னு பாருங்கள். அதே சமயம் நீங்கள் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அழுத்துக்கிட்டாலும் சரி, சலிச்சுக்கிட்டாலும் சரி, நிறைய படிச்சுட்டே இருங்க. முன்ன நிறைய படங்கள் பார்த்துட்ருங்க. எஸ்பெஷலி இந்த படங்களையும் பாருங்கள். இப்போ ஸோ ஒரு காலத்தோடு நம்ம கிளாசிக்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. நான் ஒரு கிளாஸோடு நான் சொன்னேன். அது இன்னும் ஒரு லிஸ்ட் தான் வச்சுருக்காங்க, பெரிய டேரக்டர்ஸ் இவங்க தான் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பெரிய டேரக்டர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். அவங்கள அந்த லிஸ்ட்டில் வரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்ஸ்டியூட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இன்னைக்கு உள்ள பெரிய கிரேட் டைரக்டர்ஸுடைய படங்களை யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் வருத்தப்படுறது உண்டு. அதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி குறைகள் தீர்க்கிறதுக்காக தான் சில படங்கள் நான் பார்க்குறதுக்கு நேரிடுது. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிகார்டிங் யுவர் ஸ்டோரி அண்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக்ஸில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது, யார் எப்போ டைலாக்ஸ் பேசலான்னு ஒன்று இருக்கா, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதனால் படங்களும் பார்க்குறதோடு சரி, கதை 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 அதெல்லாம் இன்னும் எத்தனை கிளாஸ்னால் கதையை பற்றி கதைப்போம். நம்ம
பஞ்சமேல அந்த கதை தான் உங்களுடைய அஸ்திவாரம். கதையோட எவ்வளோ கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபியூச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும். கதையில் நீங்கள் வீக் ஆட்டினா அது தப்பாக போகும். ஆஃப்டர் வந்து அதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்காமல் தெரிஞ்சுட்டு போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் படிங்க. நீங்கள் ஸ்டோரி சைடில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். வெரி வெரி யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். ஸ்டோரி அது இல்லைன்னா, அது ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் எதுனா நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். கடைசி வரைக்கும் அந்த ஸ்டோரி சைடில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவுட் ரைட் த ஸ்க்ரீன் ப்ளே. உங்கள் இஷ்டத்துக்கு எழுதல தான். ஆசிட்டிஸ் எழுதுறதில்ல ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு கதையை படிச்சுட்டு. ஸோ ஓகே, விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Not only love, not only passion for your cinema, your respect and deep involvement. Respect and then deep involvement தானாக வந்து போகும்.